அவருடைய வாழ்க்கை குறிப்பிலேயே எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா அம்மா இவங்கெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்க அண்ணி தங்கம்னு பேர், அவங்க 2வது மனைவி, அவங்களுடைய சக்கரமணி ஐயாவுடைய பொண்ணு மணின்னு சின்ன குழந்தை. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாராம், திடீர்னு பார்த்தா பொம்பளைலாம் கத்துறாங்களாம் அந்த வீட்டில், சத்யாமாலாம் கத்துறாங்களாம். என்னடா கத்துறாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எழுந்து வந்து பார்த்தா அந்த மணிங்கிற, அதாவது சக்கரமணி ஐயாவுடைய மகள் மணி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அந்த குழந்தை என்ன பண்ணிக்குது, கதவுல கையை விட்டுட்டு மாட்டிங்குது. இப்போ இந்த கதவை இழுக்கும்போது அழுது குழந்தை, எடுக்கும்போது மாட்டிக்கும்போது பயப்படுறாங்க எல்லாம். அந்த பொம்பளைகள்லாம் அழுகும்போது எம்ஜிஆர் வந்தாராம், தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு வந்தாராம். அப்படியே பார்த்தாராம், பார்த்த உடனே கரெக்டாக அந்த விரல் அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த மணிக்கிட்ட அப்படியே இருமா கொஞ்சம் பொறுத்துக்குமான்னு சொல்லி அப்படியே பின்னால் இழுக்கிற மாதிரி முதல்ல முன்னால் இழுத்து டக்குன்னு பின்னால் இழுத்தாராம். டப்புன்னு வந்துச்சான் கை, அப்படியே அழுச்சான் குழந்தை. எல்லாரும் விரண்டு போனாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், சத்யாம்மா, என் புள்ள மாதிரி அறிவாளி எவண்டி இருக்கா இந்த உலகத்து இந்த ஊரில் அப்படின்னு அந்த